மூட்டைப்பூச்சி மாதிரின்னு அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மறைமுக வரி, ஜிஎஸ்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, நீங்கள் இபி பில்லு கூட நான் டேக்ஸ் தான் சொல்லுவேன். அப்போ இவ்வளோ பணத்தை நீங்கள் கட்டுறீங்க, அதுக்கு தேவையான பெனிஃபிட்டை சோஷியல் வெல்ஃபேராக வருதா? 5000 ரூபாய் கொடுத்ததுனால உங்கள் பணத்தை தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுவும் விஜய் அவர்களுக்கு பயந்து. போன வருஷம் கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி வருஷம் கொடுத்தாங்களா? இந்த வருஷம் தான் வெயில் வருதா? இல்லை. அப்போ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கு காரணமும் விஜய் அவர்கள் தான். இல்லைனா அது கூட கிடச்சிருக்காது மக்களுக்கு. இப்போ வந்துட்டு அஸ் எ யங் ஓட்டரா இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டா இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து டிவிகேக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன புதுசாக வைக்க போகிறீங்க? இப்போ வந்துட்டு சார் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டிபி வந்து தமிழ்நாட்டோடது பார்த்தோன்னா 11.19% வந்துட்டு இருக்குது. பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோடது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டபுள் டிஜிட்டில் வந்தது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோடது அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜஸ்ட் இந்தியாவிலே பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் லெவலில் இருந்தே பார்த்தோன்னா கரப்ஷன், ஊழல், லஞ்சம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எந்த மாதிரிலாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுவீங்க? இப்போ வந்துட்டு நாங்கள் யங் ஓட்டராக நாங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சஜஷன் என்ன? புதுசாக என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னோட இருக்கிற ஸ்கீம்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணுற டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம். ரெண்டாவது, தளபதி அவர்கள் இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது அட்ரஸ் பண்ணும்பொழுதே, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அட்ரஸ் பண்ணும்பொழுதே கடைசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை பேசியிருந்தார். ஸ்டாலின் சார் டேக்ஸ்னு 30%, அதில் 10% யாருக்கு போகுது, 20% யாருக்கு போகுதுன்னு சொல்லியிருந்தார். இதை கட் பண்ணாலே சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு அடிக்குவேட்டாக ஃபண்ட்ஸ் தமிழ்நாட்டில் உண்டு. ரெண்டாவது, டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ்னால் இன்றைக்கி என்ன வேணும்னா டெக்னாலஜி இன்டர்வென்ஷன். ரியல் எஸ்டேட் செக்டரில் பட்டா வேறு, ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு. நீங்கள் சட்டத்தில் எடுத்து பாருங்கள், பாதி லிட்டிகேஷன் கோர்ட்டில் ஏன் இருக்குது? பட்டா பேர் இல்லை, யூடிஆர் ரெக்கார்டில் இல்லை, லேண்ட் ரெக்கார்ட். இங்கே வந்து தேவை டெக்னாலஜி, பிளாக் செயின் மாதிரி டெக்னாலஜி, ரியல் டைம் கவர்னன்ஸ் மாதிரியான ஒரு சிஸ்டம். இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் தான் தளபதி விஜய் அவர்கள் நினைக்கிறார். நீங்கள் பாருங்கள், தஞ்சாவூரில் அவர் பேசும்போது கூட அந்த அணைகளை பற்றி பேசும்போது ஒரு டெக்னாலஜி பற்றி பேசியிருந்தார். பார்த்துருப்பீங்க. அந்த டெக்னாலஜி வந்து ஒரு கூர்ந்து கவனித்து அதை கவர்னன்ஸ்குள்ளே கொண்டு வந்து அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது டிரான்ஸ்பரன்சி இருக்கும், பிராக்மட்டிசம் இருக்கும், தெளிவான பார்வை இருக்குங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதை தான் அவருடைய ஆஃபரிங் ஆஸ் அ நியூ கவர்னன்ஸ் மாடல் ஃபார் தமிழ்நாடு. டெவலப்மெண்ட் க்ரோத்துன்னு ரெண்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு நம்பர் சொல்கிறீங்கல்ல, அது வந்து க்ரோத். போன வருஷம் 10 லட்சம் கோடியாக இருந்த ஒன்று இந்த